விடைபெறுகிறேன். நன்றி. எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று சமூக நீதி காவலர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் அவர்களுக்கு நடைபெற்ற இந்த பாராட்டு விழா நிகழ்வில் ஏற்புரையை வழங்கிய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற பொதுப்பணித்துறை அமைச்சர் ஐயா ஏவா வேலு அவர்களுக்கும் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய அண்ணன் ராஜேந்திரன் அவர்களுக்கும் ஆதித்தமிழர் பேரவையின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைவாக தலைமையாற்றும்படி ஆதித்தமிழர் பேரவையினுடைய நிறுவனர் தலைவர் ஐயா அதியமான் அவர்களை பேசும்படி அன்போடு அழைக்கிறேன். பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய ஆதித்தமிழர் அருந்ததியர் சொந்தங்களே, இங்கே திரளாக கூடியிருக்கிற கழக கண்மணிகளே, இந்த பொதுக்கூட்டம் நாமெல்லாம் வேண்டி விரும்பி கேட்ட மாவீரன் பொல்லான் அவர்களுடைய திருவுருவச் சிலையுடன் நினைவகம் வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை நம்முடைய முதல்வர் அவர்கள் நாம் கேட்டதற்கும் மேலாக மிகவும் சிறப்பாக இன்றைக்கு அவரே நேரில் வந்து அந்த நினைவகத்தை திறந்து வைத்து நம்மை எல்லாம் சிறப்பித்து சென்றிருக்கிற அந்த பாங்கை நன்றியுடன் மக்கள் முன்னிலையிலே சொல்வதற்காக இந்த பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்திலே மிக சிறப்பாக கலந்து கொண்டு எங்களை எல்லாம் பெருமைப்படுத்திய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அன்புக்குரிய அண்ணன் ஏவா வேலு அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்புரை வழங்கி விடைபெற்று சென்றிருக்கின்ற மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கின்ற மாநில துணை பொதுச் செயலாளர் தோழர் ஏடிஆர் சந்திரன் அவர்களே, சேலம் வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் தோழர் ஏசுராஜ் அவர்களே, மாநில மகளிர் அணியினுடைய துணை செயலாளர் அன்புக்குரிய தோழர் உமா மகேஸ்வரி அவர்களே, மாநில தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய துணை செயலாளர் தோழர் யுவராஜ் அவர்களே, இறுதியிலே நன்றியுரை வழங்க காத்திருக்கின்ற அன்புக்குரிய மாவட்ட தலைவர் மாரியப்பன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பான ஏற்பாடுகளை செய்து கொண்டு கொடுத்த அன்புக்குரிய தோழர் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் கோவை ரவிக்குமார் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை முதலில் நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். அன்புக்குரிய சொந்தங்களே, ஒரு 10 நிமிடம் தான் நான் இந்த உரையை முடித்து விடுகிறேன். தயவு செய்து அமர்ந்து சில விவரங்கள் உங்கள் மத்தியிலே நான் சொல்ல காத்திருக்கிறேன். அதை நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த உணர்விலே நான் இன்றைக்கு இதை சொல்ல விரும்புகிறேன். வெறுமனே மாவீரன் பொல்லான் அவர்களுக்கு திருவுருவச் சிலையை அல்லது நினைவு சின்னத்தை அமைத்ததுக்கு மட்டும் நன்றி சொல்வது என்பது அல்ல. இன்றைக்கு நாமெல்லாம் மதிக்கிற ஒண்டி வீரனார் அவர்களுக்கும் நெல்லையிலே பாளையங்கோட்டையிலே நினைவகம் அமைத்தவர்தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதற்கு பிறகு இதே ஆட்சியிலே கடந்த காலத்தில் நாம் வைத்த கோரிக்கையை ஏற்று சிவகங்கையிலே நம்முடைய வரலாற்று தலைவி குயிலி அவர்களுக்கு 44 லட்சம் ரூபாய் செலவிலே
வேலுநாச்சியாருடைய நினைவகத்திலேயே ஒரு அற்புதமான சிலையை ஏற்படுத்தி இன்றைக்கு நம்முடைய கோரிக்கையை அங்கே நிறைவு செய்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சொந்தங்களே, நம்மை பொறுத்தளவு ஏதோ நாம் கேட்கிற இந்த கோரிக்கைகளோடு முடிந்துவிட்டது என்று தயவு செய்து நாம் நினைக்க வேண்டாம். இங்கே மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது மிகுந்த எதிர்ப்புகளுக்கிடையே, சில சமூகங்களினுடைய எதிர்ப்புகளுக்கிடையே அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டை நமக்காக சட்டமாக்கி கொடுத்தார். இன்னும் சொல்ல போனால் அவர் குறிப்பிட்டதைப் போல அந்த சட்டமாகிற அந்த காலகட்டத்தில் அவர் உடல்நிலை சரியில்லாமல் போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில முதுகு வலியினால் அவதிப்பட்டு அங்கே அறுவை சிகிச்சைக்காக அங்கே அனுமதிக்கப்பட்டிருந்தார். அந்த சட்ட மசோதா எப்பொழுதும் எப்படியும் தடையாகிவிடக் கூடாது என்கிற ஒரே நோக்கத்தில் இப்பொழுது நம்முடைய முதல்வராக இருக்கிற தளபதியார் அவர்கள் அன்றைக்கு துணை முதல்வராக இருந்த பொழுது அவரை அழைத்து இதை நீங்கள் சட்டப்பேரவையிலே சமர்ப்பித்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அவருக்கு பொறுப்பு கொடுத்து இன்றைக்கு இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் தான் அந்த 3 விழுக்காடு உள்ளிட ஒதுக்கீட்டை சட்டப்பேரவையிலே சமர்ப்பித்து எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் அதை நிறைவேற்றி காட்டினார். அப்படிப்பட்ட சூழலிலே இன்றைக்கு அந்த சட்டத்தின் பயனாக நம்முடைய அருந்ததியர் சமுதாயத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் சகோதரிகள் வெறுமனே ஒரு 10 பேர் 5 பேர் என்று மருத்துவர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு இந்த சட்டம் வந்த பிறகு ஏறத்தாழ ஒவ்வொரு ஆண்டும் 150 பேருக்கு மேல் மருத்துவர்களாக இன்றைக்கு வெளியே வருகிறார்கள். வெறுமனே ஒரு சில 100 பேர் மட்டுமே பொறியாளர்களாக இருந்த நிலை மாறி இன்றைக்கு 1500 பேருக்கு மேல பொறியாளர்கள் இன்றைக்கு வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல பல்வேறு துறைகளிலே குறிப்பாக ஆசிரியர்கள், காவலர்கள், இப்படி பல்வேறு துறைகளிலே இன்றைக்கு இந்த உள்ளிட ஒதுக்கீட்டின் காரணமாக நம்முடைய மக்கள் வரலாற்றிலே முதன்முறையாக அந்தந்த துறைகளிலே பொறுப்புகளுக்கு போய் சேர்ந்தார்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் நீதிபதிகள், வரலாற்றிலே நம்முடைய அருந்ததியர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் நீதிபதிகளாக வந்ததை நாம் பார்த்திருக்கவே முடியாது. ஆனாலும் இந்த ஆட்சியில சென்ற ஆண்டு மட்டும் ஒரு 12 பேருக்கு மேல் நீதிபதிகளாக அருந்ததியர்கள் வந்திருக்கிறார்கள். இது எது சாதாரண ஒரு விஷயமாக நாம் நிச்சயமாக கருதிட முடியாது. தமிழ்நாட்டிலே இருக்கிற மக்கள் தொகையிலே 3 ஒரு பங்காக இருக்கிற அருந்ததியர்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் மிகப்பெரிய அளவில் அநீதி இழைக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. அதையெல்லாம் மாற்றுவதற்கு இன்றைக்கு திராவிட மாடல் அரசு ஒவ்வொன்றாக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலேதான் கலைஞர் அவர்கள் வித்திட்ட அந்த உள்ளிட ஒதுக்கீடு என்பது இங்கே இருக்கிற சில தலைவர்களால் அது எப்படியாவது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்திலே இருந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு மன்றம் சென்றார்கள். ஆனால் உச்ச நீதிமன்றத்திலே 7 பேர் கொண்ட அந்த அரசியல் சாசன அமர்வில்
நம்முடைய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டதை போல நம்முடைய கோரிக்கையை ஏற்று நமக்காக வாதாட அரசியல் சட்ட நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கறிஞர், அவர் பெயர் சேகர் நாப்தே, அந்த வழக்கறிஞரை அரசு செலவிலேயே நியமித்து அந்த வழக்கிலே வாதாட வைத்தார் நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதியார் அவர்கள். அதனால்தான் அந்த வழக்கிலே இன்றைக்கு வெற்றி பெற்று இன்றைக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது செல்வதோடு மட்டுமல்ல, அந்த இடஒதுக்கீடு உள்ளிடஒதுக்கீடு கொடுப்பதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது என்கிற அந்த தீர்ப்பை வழங்கினார்கள். கடந்த ஆண்டு 24ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி அந்த தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பிலே இன்னொன்றும் சொல்லியிருக்கிறார்கள், இது மட்டும் போதாது, இன்னும் பின்தங்கியவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து இதை வகைப்படுத்த வேண்டும், வகைப்படுத்தி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதற்கு பிறகு வகைப்படுத்தி அந்த வகைப்படுத்துதலில் இன்னும் யாரெல்லாம் பின்தங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு இன்னும் கூடுதலாக உள்ளிடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதுதான் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. ஆக உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இன்னும் நிலுவையில் இருக்கிறது. அது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முதலில் சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும். ஒன்றிய அரசு என்ன சொல்லி இருக்கிறது? ஒன்றிய அரசு அடுத்த ஆண்டு 27 சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவித்திருக்கிறது. ஆக அடுத்த ஆண்டு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படுமானால் அதிலே அருந்ததியர்கள் இன்னும் பின்தங்கி இருப்பார்களே என்று அந்த முடிவுகள் வருமானால் இன்றைக்கு 3 விழுக்காடு என்பது 10 விழுக்காடாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பேசி முடிச்சு போட்டு அதுக்கு பேசிட்டு இருக்கும்போது முடிச்சிருவேன். ஆனால் அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டினுடைய முதல்வராக நம்முடைய தளபதியார் அவர்கள் இருந்தால் மட்டுமே இந்த 3 விழுக்காடு அதிகப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அருந்ததியர் மக்கள் எப்பொழுதுமே நன்றியுடையவர்கள். அந்த நன்றியை கடந்த தேர்தலிலே நாம் வெளிப்படுத்தினோம். உண்மையிலே சொல்கிறேன், கடந்த தேர்தலில் அதிகபட்சமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்தது எந்த சாதி என்கிற ஒரு புள்ளி விவரத்தை இந்து பத்திரிகை வெளியிட்டிருந்தது. அதிலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதிகபட்சமாக 68 விழுக்காடு வாக்களித்தவர்கள் அருந்ததியர் மக்கள் என்கிற புள்ளி விவரம் இந்து பத்திரிகையிலே வெளிவந்திருக்கிறது. ஆக ஒரு காலத்திலே இரட்டை இலை எம்ஜிஆர் என்று இருந்த இந்த மக்கள் இன்றைக்கு இந்த ஆட்சி, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்த பிறகு அதனுடைய நலத்திட்டங்கள், அது மட்டுமல்ல உள்ளிடஒதுக்கீடு வழங்கியது மட்டுமல்ல, வரலாற்று தலைவர்களை ரெகக்னைசேஷன், அவர்களை அங்கீகரிக்கிறது. இதையெல்லாம் செய்த காரணத்தினால், வேலை வாய்ப்புகள் கிடைத்த காரணத்தினால் இந்த மக்கள் நன்றியோடு 2019 நாடாளுமன்ற தேர்தலிலும் 40 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு அடித்தளமாக விளங்கியவர்கள் அருந்ததியர்கள். அதற்கு பிறகு 21
இன்றைக்கு இந்த ஆட்சி அமைவதற்கும் பக்கபலமாக இருந்தவர்கள் அருந்ததியர் மக்கள் தமிழகம் முழுவதும் மறந்து விடாதீர்கள். அதே நிலை இன்றைக்கு தேர்தல் இப்பொழுது வர இருக்கிறது. இன்னும் ஒரு 60-70 நாட்கள் மட்டுமே இருக்கிறது. இந்த தேர்தலிலே யார் யாரோ வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 11 முறை தோற்ற பழனிசாமியும் தேர்தலில் வரப்போறார். கடந்த 2019 சரி 2021 சரி யாரெல்லாம் கூட்டணி அமைத்தார்களோ, எந்த கூட்டணியெல்லாம் அமைத்து 11 முறை தோல்வி கண்டார்களோ அதே கூட்டணியோடுதான் இப்பொழுது வருகிறார்கள். ஏதோ புதிதாக கூட்டணி அமைப்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். வேற ஒண்ணுமே இல்ல, அவங்களே தான் திரும்பி வர்றாங்க. பிஜேபியோடு சேர்ந்த யாராவது உருப்பட முடியுமா? பிஜேபி என்கிற கட்சி என்பது RSS ஒரு பொலிட்டிக்கல் விங்கு, ஒரு அரசியல் கட்சி. அதனை இயக்குவது RSS. RSS கொள்கை என்ன? மனு தர்மத்தை நடைமுறைப்படுத்துவது. மனு தர்மம் என்ன சொல்கிறது? மனு தர்மம் சக்கிலியர்கள் எல்லாம் படிக்க கூடாது, சூத்திரர்கள் எல்லாம் படிக்க கூடாது. வேற என்ன? அவங்க என்ன செய்ய வேணும்? அவங்க குலத்தொழில் தான் செய்ய வேண்டும். இல்லை என்று யாராவது சொல்லிட முடியுமா? அதனாலதான விஸ்வகர்மா திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை இன்னைக்கு மோடி கொண்டு வருகிறார். மோடியும் அமித்ஷாவும் பிற்படுத்தப்பட்டவர்கள். அவர்கள் இன்றைக்கு யாருக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? பார்ப்பனர்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பார்ப்பனர்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? அவர்கள் வெஜிடேரியன் என்று அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் நான் வெஜிடேரியன் என்று நாம் நம்மை அழைத்துக் கொள்வோம். நாம் நான் வெஜிடேரியன் மட்டுமில்ல, நாம தான் மாட்டுக்கறியை சாப்பிடுகிறவர்கள், வேற யாரும் சாப்பிடுறது. சில பேர் படிச்சு புதுசா வந்தவங்க நான் கறியே சாப்பிடுறது இல்லைன்னு வெஜிடேரியனா மாறி இருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா அவர்கள் பார்ப்பனியத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள். இந்த நாட்டிலே புரோட்டீன் எதிலே இருக்கிறது? அந்த கரியிலே தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த கூட்டணியோடு வருகிறவர்களை நாம் கடந்த காலத்தில் எந்த கூட்டணியோடு இருந்தோமோ, ஆதித்தமிழர் பேரவை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழமை கட்சியாக அந்த கூட்டணியிலே இருந்தது. கடந்த 21 ஆண்டு தேர்தலிலே ஆதித்தமிழர் பேரவைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியினுடைய தலைமை ஒரு இடத்தை வழங்கியது. அந்த ஒரு இடத்திலே நான் அவனாசி தொகுதியிலே நின்றேன். அன்றைக்கு மேற்கு தளத்திலே ஏறத்தாழ ஒரு 20 தொகுதிகளை வாய்ப்பை நாம் இழந்தோம். அந்த 20 தொகுதிகளிலே அவனாசியும் ஒன்று. ஆனால் இப்பொழுது நிலைமை மாறிவிட்டது. இன்றைக்கு நிலைமை முற்றிலும் மாறி இருக்கிறது. அது என்ன மாறி இருக்கிறது? நம்முடைய தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், வெல்வோம் 200க்கு மேல இன்றைக்கு வெற்றி பெறப் போகிறோம். அது உண்மை, 100க்கு 100 உண்மை, 100க்கு 100 உண்மை. இந்த அருந்ததியர் மக்கள் உங்கள் பின்னால் நிற்கிறார்கள். நீங்கள் தைரியமாக களமிறங்குங்கள். இந்த அருந்ததியர்கள் நன்றி கெட்டவர்கள் அல்ல. அவர்கள் உதயசூரியனுக்குத்தான் வாக்களிக்க போகிறார்கள். திராவிட மாடல் ஆட்சியை உங்கள் தலைமையிலே மீண்டும் அமைப்பதற்கான அடித்தளத்தை அருந்ததியர்கள் உருவாக்குவார்கள். ஏன் அருந்ததியர்கள் என்று சொல்கிறேன் என்று சொன்னால், பங்களாவிலே இருக்கிற பண்ணையார்களும் மற்றவர்களும் வாக்களிக்க கூட வரமாட்டார்கள், வாக்களிப்பதற்கு கூட வரமாட்டார்கள். ஆனால் எங்கள் மக்கள் அருந்ததியர்கள் 100க்கு 100% வாக்களிக்கிறதுக்கு போய் வரிசையிலே நின்று வாக்களிப்பார்கள். ஏன்னா எங்களுடைய வாக்குதான் தீர்மானிக்கிற சக்தியாக இருக்கிறது. தீர்மானிக்கிற சக்தியாக இந்த வாக்குகள் தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு கட்சி இந்த நாட்டிலே இருக்கிற சிறுபான்மையர்களை ஒதுக்கி ஓரம் கட்டலாம் என்று திட்டமிடுகிறது.
இஸ்லாமியர்களும் நாமும் சகோதரர்களாக புழங்கிக் கொண்டிருக்கிறோம். அதிலே பிரிவினையை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு கட்சி நினைக்கிறது. அவர்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்தா வாங்க எங்க வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க, சாப்பிட்டு போயிருவாங்க. ஆனால் நாங்க என்ன கேட்கறதுன்னா, உங்க வீட்டுல எங்களுக்கு சாப்பாடு கொடுப்பீங்களாங்கிறத எங்க கேள்வி. எங்க வீட்டுல வந்து நீங்க சாப்பிடுறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்ல. சில பேர் சொல்லுவாங்க, நான் தான் உங்க வீட்டுல வந்து சாப்பிடுறேனே, நான் உங்க வீட்டுல சாப்பிடுறேனே, நான் ஒன்னும் தீண்டாம பாக்குறது இல்லையேன்னு சொல்றாங்க. நான் திருப்பி கேட்கிறேன், எங்களை உங்கள் வீட்டில் கொண்டு போய் அமர வைத்து சாப்பாடு போடுவீர்களா? அதுதானே சரியான தீண்டாமை ஒழிப்பு. அது எங்க நடக்குது? ஆக அன்புக்குரிய சொந்தங்களே, நமக்கான நிறைய கோரிக்கைகள் இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றன. நாம் இன்னும் நமக்கு IAS ஆபீசர்கள் இன்னும் அதிகமாக இல்லை, IPS ஆபீசர்கள் இன்னும் அதிகமாக இல்லை. நமக்கு கிடைக்க வேண்டிய 15 MLA தொகுதிகள் இன்னும் நமக்கு கிடைக்கல. நமக்கு கிடைக்க வேண்டிய 2 MP தொகுதிகள் இன்னும் நமக்கு கிடைக்கல. அதற்கு தீர்வு காண்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. சரியான சமத்துவமான ஒரு உரிமையை வழங்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் நினைக்கிறது. அந்த மாற்றத்தை இந்த தேர்தலிலே நாம் காணப்போகிறோம். உழைக்கிற மக்களாக இருக்கிற நமக்கு என்னென்ன கிடைக்க வேண்டுமோ அதெல்லாம் கிடைப்பதற்கு இந்த ஆட்சி உறுதுணையாக இருக்கிறது. கலைஞர் ஆட்சியிலே உள்ளிட ஒதுக்கீடு கொடுப்பதற்கு யாரெல்லாம் எதிர்த்தார்கள் அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு கலைஞர் அவர்கள் அந்த உள்ளிட ஒதுக்கீட்டை கொடுத்தார். அதை போல தேர்தலில் வாக்குறுதி தராத விடியல் பயணத்தை முதல் கையெழுத்தாக போட்டவர் நம்முடைய தளபதி அவர்கள். தேர்தல் வாக்குறுதியிலே அந்த வாக்குறுதி இல்லை. அதன் மூலம் என்ன நன்மைன்னு பாருங்க. ஒரு மாதத்துக்கு ஏறத்தாழ 900 ரூபாய், 800 900 ரூபாய் நம்முடைய பெண்களுக்கு மிச்சமாகிறது. மாதந்தோறும் நம்முடைய வங்கி கணக்கு 1000 ரூபாய் வந்து சேருகிறது. இந்த 1000 ரூபாய் 1000 ரூபாயோடு நிற்கப் போவதில்லை. பழனிசாமி சொன்னாரு, நாங்க வந்து அதிகம் தருவார்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. பொறுத்திருந்து பாருங்கள். நம்முடைய கவிஞர் மகளிரணி அன்புக்குரிய சகோதரி கனிமொழி அவர்கள் தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் வாக்குறுதிகள் சேகரிப்பதற்கு அது கொடுக்க போகிற அந்த தீர்வில் ஏன் ஒருவேளை இந்த 1000 ரூபாய் 5000 ரூபாயாக கூட மாறலாம். நிச்சயமாக நடக்கும். எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஏன்னா வடநாட்டில இப்ப 10,000 ரூபாய் கொடுத்துதான் இப்ப பல பிஜேபி கட்சிகள் ஆட்சியில அங்க வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதனால இங்க என்ன வேணாலும் இங்க நடக்கலாம். ஆக தமிழ்நாடு இந்தியாவிலேயே முன்னணி மாநிலமாக, முதல் மாநிலமாக அனைத்து துறைகளிலும் இன்றைக்கு சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன், காலம் தாமதமாகிக் கொண்டிருக்கிறது. அனைத்திலும் முன்னணி மாநிலம்னா எப்படி? பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உங்களுக்கு தெரியும், அவர் டெல்லியில இருக்கார். அவருடைய மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை. அவர் என்ன பண்ணாரு, டெல்லி எய்ம்ஸ்க்கெல்லாம் அவர் போயிருக்கணும். அவர் என்ன பண்றாருன்னா, தனி விமானத்துல தன்னுடைய மனைவியை கோவையிலே இருக்கிற கங்கா மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறார். யாரு? பாதுகாப்புத்துறை அமைச்சர். அவரும் வந்து பார்க்கிறார். அப்போ மருத்துவத்துறையில இந்தியாவிலே எங்கும் இல்லாத ஒரு மருத்துவம் வசதி அது தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது என்பது இன்றைக்கு உலகம் பூரா தெரிந்து விட்டது. மெடிக்கல் ஹப் என்று, டூரிஸ்ட் ஹப் சொன்னா அது தமிழ்நாடு.
அப்ப வடநாட்டிலே இருக்கிறவர்கள் கூட இங்கதான் எல்லாம் வர்றாங்க, வேலைக்கு இங்கதான் வர்றாங்க, எல்லா விஷயம் இங்கதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், இங்கே அனைத்தும் சரியாக நடக்கிறது, இங்கே அனைவரும் படிக்கிறார்கள், படிப்பதற்கான அனைத்து வசதிகளும் இருக்கிறது. அந்த அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்கிற காரணத்தினால் அனைவரும் படிக்கிறார்கள், படித்தவுடனே வேலை வாய்ப்பும் கிடைக்கிறது. அந்த வகையிலே அருந்ததியர் மக்களுக்கு உள்ள பிரச்சனைகள் நான் சொல்கிறேன். ஒன்று பட்டா, இன்னொன்று வீடு, இன்னொன்று கடன் வசதி. அவ்வளவுதாங்க. இதுக்கு மேல பிரச்சனைகள்லாம் ஒன்றும் கிடையாது. படித்து வர்ற குழந்தைகளுக்கு வேலை. நீங்க பாருங்க, அடுத்தது 2.0 ஆட்சி, தளபதியினுடைய ஆட்சியிலே இந்த பட்டா, வீடு அல்லது தண்ணீர் வசதி அல்லது சுடுகாட்டு வசதி அத்துணை பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பதற்கு நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்திடம் உறுதியாக சொல்கிறேன், அடுத்து நடக்கிற 5 ஆண்டுகள் என்கிற தளபதியினுடைய ஆட்சி பொற்கால ஆட்சியாக விளங்கப் போகிறது. இதுவும் பொற்காலம்தான். ஆனால் அதையெல்லாம் மிஞ்சுகிற வகையில் அடுத்த ஆண்டு, இந்த ஆண்டு நடைபெறுகிற இந்த தேர்தலிலே வெற்றி பெறுவது மட்டும் இல்லாமல் நடைபெறப் போகிற அந்த ஆட்சியும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள், நம்மை போன்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவே அந்த ஆட்சி நடைபெறும். அப்படிப்பட்ட அந்த ஆட்சியிலே நமக்கான பயன்கள், நமக்கான உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் வருகிற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இந்த கூட்டணியை வெற்றி பெறச் செய்து மீண்டும் தளபதியை முதல்வராக அமர வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.